எபிசோட் 92ல வெற்றியும் பாண்டியும் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து அங்கே ஐஷு நின்றுட்டு இருக்காங்க. அதை ஐஷு வெற்றி பார்க்குறாரு. 2 பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவரோட ஃபார்மை கொடுத்த உடனே அவங்க செக் பண்ணிட்டு நேராக அந்த வெங்கட்ங்கிற சார் நெடுமாறன் கிட்ட பேசினாலே அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. காட்டினோடனே சம்திங் ஃபிஷி அப்படிங்கிற மாதிரி டவுட் பண்ணுறாங்க. உடனே அவர் அந்த வெங்கட் அங்கேருந்து வராரு. வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் இங்கே ஸ்டார் ஷெஃப் ராஜதுரை கிட்ட சைன் வாங்கினேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அவர் கொஞ்ச நாளாக எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது, நீங்கள் எப்படி அவர்கிட்ட சைன் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெற்றி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, இல்லை சார் அவர் இங்கே மகாபலிபுரத்தில் தான் சார் இருக்காரு, 2 டைம் ஸ்டார் ஷெஃப் வின்னர் சார், அவர்கிட்ட போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து தான் சார் இந்த சைனை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவர் நம்பவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ரெசார்ட்லேயே தனி கிச்சன் நடத்தி போலீஸ் கேஸ் வரைக்கும் போனால் தானே, இது கண்டிப்பாக ஃபோர்ஜரி தான், நீங்கள் ஏதோ ஃபோர்ஜ்டு சைன் தான் கொண்டு வந்திருக்கீங்க, அவரை நீங்கள் பார்த்துக்கவே முடியாது. இங்கே வேறு நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டார் ஷெஃப்ஸ் கிட்ட வந்து கால் பண்ணி பேசுனீங்கன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ யாருமே கொடுக்கல, நீங்கள் இவரோட சைனை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் இல்லைங்கிறாங்க. உடனே அந்த என்ன சவுண்ட் ரைஸ் பண்ணி என்கிட்டயே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்கட் வந்து அதுக்கு மேலே கத்துறாரு. கத்தின உடனே பாண்டி வந்து திருப்பி சண்டைக்கு போகிறாரு. என்ன ஃப்ராட் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திட்டின உடனே வெற்றி வந்து எப்படியோ பாண்டி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் ரொம்ப கோவமாயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, வாலண்டியர்ஸ் த்ரோ ஹிம் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாரும் வந்து வெற்றியும் பாண்டி பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. திருப்பி அந்த வெங்கட்ங்கிறவர் நெடுமாறன் கிட்ட பேசுறதை பார்த்துக்கிட்டு பாண்டி வந்து வெற்றி கிட்ட சொல்றாரு, ஹே இவன் சும்மாலாம் நம்மளை வெளியே தள்ளல, அங்கே பாரு நம்மகிட்ட எப்படி கடிஞ்சு விழுந்தான், நெடுமாறன் கிட்ட எப்படி சிரிச்சு பேசுறா பாரு, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இவன் நம்மளை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்செட் ஆகி அப்படி நிற்கும் போது கரெக்டாக ஒரு ஆட்டோ வருது. ஒரு காலை கீழே வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துரையோட என்ட்ரி. சூப்பராக வராரு மாஸ்க் கட்டிட்டு. வேற வெற்றிக்கிட்டையும் பாண்டிக்கிட்டே எனக்கு என்ன நடக்கும்னு தெரியும், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கே வந்து அந்த வாலண்டியர்ஸ் இருப்பாங்களே அவங்க கிட்ட வந்து நான் தான் வெற்றி ட்ரெயின் பண்ணேன், நான் தான் ராஜதுரை அப்படின்னு சொன்னேன். நீங்கள் யார் மேன் அப்படின்னு அந்த வாலண்டியர் கேட்குறாரு. உடனே இந்த இடத்துல வந்து இருக்கிற நான் யாருன்னு தெரியாதா, நீ முதல்ல யாருடா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக அங்கே இந்த வெங்கட் பார்த்துடுறாரு இந்த சீனை. உடனே வெங்கட் வந்து நெடுமாறன் கிட்ட பேசிட்டு இருந்தவர், ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்து சார்னு சொல்லிட்டு ராஜதுரை சாரோட பெரிய ஃபேன் போல இருக்கு அவர். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார், அவன் ஜஸ்ட் வாலண்டியர் தான் சார், தெரியாமல் நீங்கள் யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன் சார், நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கே நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களை பார்த்து தான் சார் நான் ஷெஃப் ஆகணுங்கிறதுக்கு அந்த வேலைக்கே வந்தேன், நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் ஹீஸ் ராஜதுரை 2 டைம் ஸ்டார் ஷெஃப் வின்னர் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு எல்லாரையும் திட்டுறாரு. அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் சார், இந்த பையனை நான் ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன் சார், அவனோட நாமினேஷனே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராஜதுரையும் ஓகேன்னு சொல்லிட்டு கூலர்ஸ்லாம் போட்டாங்க இந்த கிளம்புறாரு. எல்லாரும் ஓடி வந்து ராஜதுரை கிட்ட செல்ஃபி எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. இப்போ வெற்றி துரை கிட்ட கேட்குறாரு, எப்படி சார் கரெக்டாக வந்தீங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணி காலே போல அப்படின்னு. எனக்கு தெரியும் நான் இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும், என்ன இதுக்கு முன்னாடியே வந்திருப்பேன், நேற்று சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அதான் பிரச்சனை அப்படின்னு. உடனே பாண்டி வந்து ஐயோ பாட்டிலோடு வந்திருப்பாரோ, யார் மண்டே உடைக்க போகிறாரு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. அந்த டைமில் துரை வந்து நெடுமாறனை பார்த்து ஹாய் அப்படிங்கிறாரு. அப்போ வந்துட்டு ஐயோ நீங்கள் நெடுமாறன் மண்டே உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. அந்த நெடுமாறன் வந்து என்ன யார் பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படின்ட்டு துரை கிட்ட வராரு. 2 பேத்துக்கும் சமயம் ஒரு கான்வர்சேஷன் போகுது. துரை சொல்கிறாரு, ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, ஆளே மாறிட்டேன், முடியெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் இந்த ஒர்க்கில் இருக்கேன்ல அதனால ஒர்க் ப்ரெஷரில் எனக்கு முடி கொட்டிடுச்சு அப்படின்னு. நீ இன்னும் ரிட்டையர் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு துரை வந்து நெடுமாறன் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு வந்து என்னோட லாஸ்ட் பிரெத் வரைக்கும் நான் சமைச்சிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி நெடுமாறன் சொல்கிறாரு. துரை சொல்கிறாரு, பார்த்து அடுப்பில் விழுந்துற போகிற அப்படிங்கிறாரு. நெடுமாறன் கேட்குறாரு, நீ இன்னும் ப்ராக்டிஸில் தான் இருக்கியா அப்படின்னு. அதுக்கு வந்து துரை சொல்கிறாரு, நீ பெரிய பெரிய ஆளுங்களுக்கு சமைச்சு கொடுத்தா அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குறேன், நான் அதுக்கு பதிலாக சாதாரண ஜனங்களுக்கு சமைச்சு கொடுத்து அதில் சந்தோஷத்தில் பார்க்குறேன், அவ்வளோதான், ஆனால் நான் ப்ராக்டிஸில் இருக்கல அப்படின்னு. உடனே நெடுமாறன் வந்து எய்ம்லெஸ் வேகபாண்ட் அப்படின்னு திட்டுறாரு. அப்புறம் உனக்கு இந்த வெற்றி எப்படி தெரியும் அப்படின்னு. எனக்கு வெற்றியெல்லாம் தெரியாது, வெற்றி தான் என்ன தேடி வந்தான், சிதம்பரத்தோட பையன் தெரிஞ்சவொடனே அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான், அதே டேலண்ட் இது எல்லாமே இவனுக்கும் அப்படியே இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. சொல்லும்போது நெடுமாறனுக்கு வேர்க்குது. அப்போ அவர் கேட்குறாரு, ஏன் உனக்கு இவ்வளோ தூரம் வேர்க்குது அப்படின்னு. இல்லை இந்த கிளைமேட்டில் வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் சொல்கிறாரு. துரை சொல்கிறாரு, வெற்றி நல்ல பையன், உன்னை பற்றி நிறைய பேசுவான், உன் ஃபுட்டை கூட உனக்கு தெரியாமல் டேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவான் அப்படின்னு சொன்னோடனே அந்த டைமில் கொஞ்சம் பேர் வந்துட்டு செல்ஃபி கேட்குறாங்க. உடனே நெடுமாறன் சாரி எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறாரு. உடனே இல்லை சார் நாங்கள் துரை சார் கிட்ட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் துரை கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நெடுமாறன் சொல்கிறாரு, நீ முன்னாடி ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருந்தா இப்போ ஸ்டார் ஃபிஷ் மாதிரி ஆயிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பட் ஸ்டில் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி துரை சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, ஆமாம் நீ ட்ரை ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்லி நெடுமாறன் சொல்கிறாரு. இதுக்கு துரை க்ரோ அப் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே நெடுமாறன் வந்து the termite has joined the cockroach அப்படின்னு திட்டிக்கிட்டே உள்ள வராரு. இப்போ ஐஷுவும் வெற்றியும் பேசிக்கிறாங்க. அப்போ ஐஷு கிட்ட வெற்றி சொல்கிறாரு, நான் துரை மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு கண்டிப்பாக இந்த இதை நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஐஷு வந்துட்டு நீ இதெல்லாம் ஜாயின் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை, கிரேட் வெற்றி, எனக்கும் இதை வின் பண்ணி ஆகணும் எங்கள் அப்பாக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலாக பேசுகிறாங்க. உடனே வெற்றி சொல்கிறாரு, இப்படிலாம் இமோஷனலாக பேசினா விட்டு கொடுத்துருமா, விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. நீ ஒன்று எனக்கு விட்டு கொடுக்க வேணாம், நான் 3 டைம் ஸ்டார் ஷெஃப் என்ன நெடுமாறன் கிட்ட
ட்ரைனிங் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஐஷு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு நான் 2 டைம் ஸ்டார் ஷெஃப் வின்னர் இவர்கிட்ட துரைக்கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கேன், நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ணதே 2 டைம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் ஐஷுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு கையை நல்லா உலுக்கி விட்டுறாரு. ஐஷுக்கு கை வலிக்குது. இப்போ கடைசி சீனில் நெடுமாறனை பார்க்க வெற்றி வராரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு மேலே வந்திருக்கேன், என்னை போய் சீக்ரெட் கிச்சன் போலீஸ் அது இதுன்னு மாட்டி விட்டு எனக்கு இதில் ஜாயின் பண்ண விடாமல் கெடுத்திருக்கீங்களே, இது உங்களுக்கு தேவையா? இது எங்கள் அப்பாவோட ஆசை, நான் சிதம்பரம் பையன் ப்ரூவ் பண்ணுவேன், எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் ஸ்டார் ஷெஃப் ஆகி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது நெடுமாறன் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த புகையை வந்து வெளியில் விடுறாரு. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார்